மக்களே, அதாவது சினிமாக்கள்ல மிக பிரம்மாண்டத்தை அல்லது குளோனிங் எஃபெக்டட் இதெல்லாம் சேர்த்து மெருகேத்தி அந்த பாடலுடைய என்ன சொல்றது பிரம்மாண்டத்தை காட்சிப்படுத்துவாங்க சினிமாக்காரர்கள். அதே போல கிறிஸ்தவர்களிடையே இப்பொழுது ஊடுருவிய நடிகர்கள் சொல்லலாம். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் தண்ணீரில் கடக்கும் பொழுது அங்கேயும் கூட இருப்பீர் அப்படிங்கிற பாடல் ஒரு நல்ல பாடல் தான். ஆனா அதுல ஒரு குளோனிங் முறையில இதை பாருங்க, அப்படியே மூணா வர்ற மாதிரி இது பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இது எங்க காட்சிப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, சினிமா துறைகள்ல இப்படிப்பட்ட எஃபெக்டை இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணி கொண்டு வர்றாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு காட்சியை பாருங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரியான எஃபெக்ட் நுணுக்கங்கள் குளோனிங் முறையில எஃபெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் அவரு போய்கொண்டே இருக்கும் பொழுது நிழல் அப்படி போற மாதிரி இப்படிப்பட்ட காட்சிகளை மக்களை கவர்ந்து இழுப்பதற்காக வேண்டி சினிமாக்காரர்கள் அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை கொண்டு வந்து தன்பால் ஈர்க்கணும், இந்த பாடல் ஈர்த்து பிரபலம் அடைய வேண்டும், அதனூடாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அவங்க எஃபெக்ட் பண்றாங்க. ஆனால் இது போன்ற நபர்கள், இப்போ இதுல ஒரு நபர் இருக்காரு இல்லையா, இவரு ஒரு பாட்டை அப்படியே, அதாவது தமிழ்ல ஏப்ரல் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த பாடலை வச்சு மேக் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே வீடியோல போட்டிருக்கேன், ஆகிலும் அந்த காட்சியை பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற ஒரு பாடல், அதையும் கேட்டு வந்துருங்க. பாத்தீங்களா, இவர்கள் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்களுக்கு பாடல் அனைட்டிங் ஆவிக்குரிய பாடல்களை கொண்டு வருகிறார்களா, ஆவிக்குரிய பிரகாரமான ஆவிக்குரிய மண்டலத்துக்கு செல்லுகிற விதமாக இவர்கள் இருக்கிறார்களா, பாடல்களை காட்சி அமைக்கிறார்களா அப்படின்னு சொன்னா இல்ல. என்னளவேனும் ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்திலே, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது அப்படின்னு சொல்லி அத குறிப்பிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானவருக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வாக்கியம். அதே வேளையில அண்ட சராசரங்களை உண்டாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா, போராட்டத்தோடு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுவோம். சரிங்களா? அப்படிப்பட்ட பாடலை இப்படிப்பட்ட சினிமா காட்சிக்கு ஒத்ததாக குளோனிங் எஃபெக்டோட இப்படி காட்சிப்படுத்தினால்தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடல் வீரியம் மற்றும் வியூஸ் இப்படிப்பட்ட பல காரியங்களை பெருக்க முடியும், அதிலே பொருள் ஈட்ட முடியும், அதிலே ஸ்பான்சர்ஷிப் எடுக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில இவர்கள் எல்லாம் மேற்கோள் காட்டப்படுறாங்க. இன்னொரு காட்சியை பாருங்க. பாத்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமாக்கு ஒத்த காட்சிகளை போல அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது ரோமருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதிருக்கிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபமாக ஆக்கப்பட்ட ஒரு மனிதன், அதாவது மாம்சத்திலே செத்து நீதிக்கு பிழைத்த ஒரு மனிதன் பாவத்துக்கு செத்தான் இல்லையா? ஞானஸ்தானம் பெறும்போதே பாவத்துக்கு செத்து விட்டோம், ஆவிக்குள்ள நாம உயிர்ப்பிக்கப்பட்டோம். சரிங்களா? அப்போ அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும், பரிபூர்ண நன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணுமே ஒழிய, இப்படிப்பட்ட பாடல்கள் காட்சி அமைப்புகள் சினிமாவுக்கு ஒத்ததாக இருக்கிறது என்றால் இவர்களுடைய பிளான் தான் என்ன, அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன அப்படி என்று பார்த்தால், இவர்கள் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க, சினிமா பட காட்சிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினங்களிலும் இவர்களோடு கூட இருக்கும். இவர்கள் டிவியை திறந்தால் அல்லது யூடியூப் என்ன சொல்றது, அவங்களுடைய போனை நம்ம திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க பர்சனலா வச்சிருக்கிறாங்க, யூடியூப் ஏஐக்கு தெரியும் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, நெட்டு சொல்லி கொடுக்கும். சரிங்களா? கூகுள் நம்மளை குறித்து சொல்லும். இப்படி அவங்களுடைய அல்கரதத்தை அவங்களுடைய டேட்டாக்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி இந்த கிறிஸ்துவ பாடலை எப்படி காட்சிப்படுத்தினால் மக்கள் விரும்புவார்கள், இன்றைய தலைமுறைகள் எப்படிப்பட்ட இதை விரும்புகிறார்கள் என்பதை என்ன பண்றாங்க, சினிமா காட்சிக்கு ஒத்ததாக பாக்குறாங்க. இப்படி ஒரு மாடல், இந்த மாடலேஷன்ல பண்ணுனா மக்கள் இந்த கால இளம் தலைமுறையினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆவலாக விரும்புவார்கள். அப்படிங்கிற ரீதியில ஒரு ஷோ காட்டுற ஒரு என்ன சொல்றது ஒரு நடனத்தையும்
ஒரு அநாகரிகமாக அவர்கள் செய்கிறதை போல பின்பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரிஞ்சாங்க அப்படின்னா உலகத்துக்கு பிரகாரமான வேஷம், உலகத்துக்கு பிரகாரமான காரியம். இந்த 2 இதா இருக்காங்க தெரியுமா? ஒண்ணு அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. சரிங்களா? ஒண்ணு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவன் என்றால் ஆண்டவரை பின்பற்றுங்கள். பேலியால் உங்களுக்கு இயேசு பேலியால் உங்களுக்கு தெய்வமானால் அவர்களை பின்பற்றி போங்கள். 2 நிலைப்பாடோடு இருந்து கொண்டு அங்கேயும் ஒரு என்ன சொல்றது கலவையோடு கூட பயணிக்கிறது. முதல்ல பண்டைய காலங்கள்ல அப்போஸ்தலர்கள் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய ஒழுங்கு நியாயப்பிரமாண நடைமுறையையும் அதுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாட்டினுடைய இதையும் ஒண்ணு கலந்து என்ன பண்ணாங்க, பழசையும் புது மாவையும், பழசு புதிய மாவு, புளித்த மாவு பழைய மாவு, புதிதாக இது பண்ணது பஸ்காவாகிய கிறிஸ்துவனுடைய ஒரு கிரியைகள் வைங்களேன். இது 2யும் போட்டு கொலாப்ஸ் பண்ணி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் இப்படி ஆண்டவரை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகும் வண்ணமாக சில காரியங்களை பண்ணினார்கள். ஆனால் இங்கே இந்த காலத்திற்கு ஏற்ப நவீன கால யுக்திகளை பயன்படுத்தி நவீன கால யூடியூப்பை எதை திறந்தாலும் செட் பண்ணா வந்துடும். மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு திறந்த வாசலாக இருக்கிறது. சரிங்களா? இந்த திறந்த வாசல்களிலே இவர்கள் பார்க்கிற அந்த இதை நடப்பிக்கிற ஒரு நடிகர்களாக மாறிட்டாங்க. என்னைக்காவது பேதுருவை பார்த்து அவரு கடற்கரை பக்கம் போறாரு, மீன் ரொம்ப நேரமா பிடிக்கிறதுக்கு முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட வேலைகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனாரு, ஆழங்கள்ல போய் வலைய போடு அப்படிங்கும்போது 2 படகுக்கு மேல நிறையும்படி மீன் கிடைக்குது. கிடைச்சாலும் அதை விற்கிறதுக்கு போயிருக்கணும்ல. உடனே என்ன பண்ணாரு அப்படின்னா, நீ இப்ப மீன் பிடிக்கிறவனா இருக்க, நான் மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை ஆக்குவேன் அப்படின்னு மீனெல்லாம் போட்டு அதுல இருக்கக்கூடிய லாபமும் போட்டு 2 படகுல மீன் அவர் வித்தாரான்னு தெரியாது. ஆனா எல்லாத்தையும் வலையெல்லாம் போட்டுட்டு அவருடைய சகோதரன் அந்திரையா கூட ஆடா அவனை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரு சாலிடா போனாரா வச்சாரா? ராஜரீக புண்ணியத்தை ஆசாரியனாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம கட்டப்பட்டு வருகிற போது அவருடைய ஆசாரியன் எப்படி இருக்கணும்? இங்கிருந்து அங்க காட்சிப்படுத்தி இதை காப்பி பேஸ்ட் அடிச்சு அப்போ தெய்வ பயம் சுத்தமா கிடையாது. பேதுரு அப்படியே போனாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சாரா? அப்படி தரிச்ச வேலையிலும் சில மாய்மாலம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் பவுலுக்குள் செயல்பட்டு சட்டை பிடிக்கிற அளவுக்கு ஓப்பன் டால்க்ல அவன் தூணா இருந்தானே, அவன் எவரா இருந்தானே கிறிஸ்துவ மத்தியில மாய்மாலத்துக்கு இடமின்றி சட்டை பிடிச்சு இழுகிறார். புரியுதுங்களா? அப்போ நாம இப்படிப்பட்ட மாய்மாலமான காட்சிகளுக்கு பிரமிப்பை இதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏற்கனவே சினிமா காட்சிகள் இருக்கிறதே. தண்ணீர்ல ஏன்பா போற? தண்ணீர்ல ஏன் போற? இந்த வசனத்தை வச்சு ஏசாயா 43:2 சொல்லுகிற பிரகாரப்படி அதை வச்சு இது செய்யணுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு மாய்மாலமான காரியம். ஒண்ணு சினிமா காட்சிகளுக்கு இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்த்துட்டா சினிமா நடிகர்களாக மாற்றும்படி இவங்க இது பண்றாங்க, வைக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு வடிவேலு காமெடியில வரும், ஏன்டி காசு இல்ல ஹோட்டல்ல போவான். ஹோட்டல்ல போயிட்டு இருக்கும்போது ஏன்டி காசு இல்ல, ஓட்டை காசு இல்ல, நீ என்ன பண்ணு, நான் வெறும் பஸ்ஸ இதுல வைப்பேன், வைக்கும் போது நான் கையை கூட கழுவ வேண்டாம்டா, டக்குன்னு சொல்லுவேன், படார்னு தூக்கிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவான். கடைசியில அவன் என்ன பண்ணிருப்பான், வேற மாதிரி பிளான்ல போயிருப்பான். அதே ஃபார்மேட்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை போதகனாகவும் அப்போஸ்தலராகவும் எல்லாத்தையும் நியமிச்சு பக்தி விருத்தி உண்டாக ஏற்படுத்தினார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவரே நீங்க ஒரு பிளான் பண்ணீங்க, நான் வேற பிளான்ல இருக்கேன். அது என்ன பிளான் தெரியுமா? சினிமாவுல நடிக்கிறதா. அந்த நடிக்கிற பிளான எக்ஸிக்யூட் பண்றது எப்படி? இந்த மாதிரியான காட்சிகள்ல. சோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரியான முடிய மொட்டை அடிச்சுக்கிட்டு மக்களை மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் பிசாசினால் உண்டானவர்கள், பிசாசினுடைய கிரியை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வேறொரு பதிவு. வணக்கம், நன்றி.